அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் விலை தொடர்ந்து 42 மாதங்களாக வீழ்ச்சியிலே இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் டீசல் விலை குறையவே இல்லை. எல்பிஜி சிலிண்டர் விலை குறையவே இல்லை. யூபிஏ காலத்தில் டீரெகுலரைஸ் பண்ணாங்க. அதாவது அதற்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் விலை என்ன என்பதை அரசே நிர்ணயம் செய்து கொண்டிருந்தது. அதை மாற்றி யூபிஏ ஆட்சியில் 2014 தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா டீரெகுலரைஸ், அதாவது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வில் டிசைட் தி ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தார்கள். க்ரூட் ஆயில் விலை ஏறிச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறும், க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சது அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலை குறையும். 2010 2011 $132 வரைக்கும் போச்சு ஒரு பேரல். இன்றைக்கி ஒரு பேரல் $70 $69 கிடைக்குது. அது இல்லாமல் அதை விட குறைந்த விலைக்கு ரஷ்யாவிலிருந்தும் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம். அது வேற ஒரு கதை, அதை பற்றியும் பேசுகிறேன் உங்ககிட்ட. ஸோ இந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர அதை குறைப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஸோ இப்போ பெட்ரோல் டீசல் விலை அடக்கவில்லை. இப்போ க்ரூட் ஆயில் விலை ஒரு பேரலுக்கு $70 தான் அப்படின்னும் பொழுது ஒன்றிய அரசு டாக்ஸஸ் எதுவும் போடாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெட்ரோல் டீசல் $45 $50 கிடைக்கும், அவ்வளோதான். அதுவும் இப்போ $69 $70 இந்தியா கிடைக்குது அப்படின்னா அந்த விலை தான் இருக்கும். ஆனால் டாக்ஸ், செஸ் இப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல வரிகளை போட்டு இதை அந்த $100 ரேஞ்சிலேயே பாஜக வைத்திருக்கிறது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயமான சந்தேகம் வரும், இந்த லாபம் எல்லாம் வருகிறது, இந்த லாபம் எல்லாம் எங்கே போகிறது என்று கேள்வி வரும். இந்த விண்ட்ஃபால் ப்ராஃபிட் மட்டும் கடந்த 10 வருடங்களில் 200 லட்சம் கோடி கடன் மட்டும் பாஜக அரசு வாங்கியிருக்கிறது. இன்னொரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெருமுதலாளிகளுடைய வராக்கடனை தள்ளுபடி செய்கிறதுல தான் முக்கியமாக இந்த பணம் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதற்கு இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஆயில் பாண்ட்ஸ், இதை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களே சொன்னாங்க. ஆயில் பாண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறோம், இந்த ஆயில் பாண்ட்ஸை நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கே பணம் தேவைப்படுது, இது யூபிஏ அரசு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வடிகட்டின பொய்யை சொல்லுவார்கள். ஆனால் ஆயில் பாண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணது யார் 2001 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அரசு. அந்த ட்ரெடிஷனை அப்படியே இதுலேயும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 9,000 கோடிக்கு ஆயில் பாண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய யூபிஏ அரசாங்கமும் அந்த ஆயில் பாண்ட்ஸை கொடுக்குது. ஆனால் பாஜக அரசு என்ன சொல்கிறது, எப்படி நாங்கள் இந்த பணம்லாம் ஆயில் பாண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஆயில் பாண்ட்ஸுக்கு வருடம் கொடுத்துருக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000 கோடி ஒரு சம்திங், அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய விண்ட்ஃபால் ப்ராஃபிட், இந்த டாக்ஸஸில் சம்பாதிச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 லட்சம் கோடி, 19 lakh crores. இந்த பணம் தான் எங்கே போச்சுன்னு கேட்குறோம். அவங்க இந்த வாழைப்பழ காமெடியை பேசிகிட்டு இருக்காங்க, இதுதாங்க அது, அதுதாங்க இது. இவர்களுக்கு மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. 2014 இதே திருமதி ஸ்மிருதி இரானி தான் ஒரு மாட்டு வண்டியில் ஏறி சிலிண்டரை வச்சு போராட்டம் நடத்துனாங்க. இன்றைக்கி எந்த விலையில் இருக்குது? ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள். யூபிஏ அரசுலேருந்து மோர் தென் டபுள். ஆனால் எல்லாருடைய சம்பளமும் மோர் தென் டபுளாக. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனுக்கு இந்த ஃபியூல் ப்ரைஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கன்சர்ன்ஸ். பாஜக ஏன் இதை குறைக்க மாட்டேங்குது அப்படின்னா, வி ஆர் ஆல் யூஸ்ட். கடந்த 4-5 வருடங்களாக இந்த $100 பெட்ரோல் ப்ரைஸுக்கு நம்ம யூஸ் ஆகிட்டோம். ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி பட்ஜெட்டிங்கில் இந்த பெட்ரோலுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டோம், அதனால் இதை குறைக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் பாஜக அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. இதுக்கு முன்னாடி ரஷ்யன் ஆயிலை பற்றியும் பேசினேன் உங்ககிட்ட. ரஷ்யன் ஆயில் அது என்ன கதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரஷ்யா க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுது, அவங்களுடைய அந்த சைபீரியா பகுதிகளிலேருந்து க்ரூட் ஆயில் கிடைக்கிது. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, எம்பார்கோ. மேற்கத்திய நாடுகள், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா யாரும் ரஷ்யாவுடைய அந்த ஆயிலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு எம்பார்கோ போட்டுட்டாங்க. ஆனால் இந்தியா அந்த எம்பார்கோவை கேட்கல. நீங்கள் சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்களும் ரஷ்யாவும் பழைய நண்பர்கள், எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது, கரெக்ட், ரொம்ப கரெக்ட், அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய சாங்ஷன்ஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லிடுச்சு. சரி, ரஷ்யா க்ரூடு இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயிலோட விலை கம்மி, ஏன்னா யாரும் வாங்க தயாராக இல்லை உலகத்தில், நம்ம மட்டும் வாங்குகிறோம். தேசே $30 பேரல், $30 $35 கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டு அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயிலை இவ்வளோ கம்மியான விலை கொடுத்து வரக்கூடிய க்ரூட் ஆயிலை இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்குகிறதா
அப்படின்றது முக்கியமான கேள்வி. IOCL, இந்துஸ்தான் பெட்ரோலியம் இதெல்லாம் வாங்குதா? இல்லை. யார் வாங்குறான்னு பார்த்தா ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்குகிறது. நயாரா அப்படின்னு சொல்லி ரஷ்ய நிறுவனம். இந்த 2 நிறுவனங்களும் வாங்கி சுத்திகரித்து இந்தியாவுக்கு கொடுக்கல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொள்ளை லாபம். $69 எங்கே இருக்குது? $30-40 எங்கே இருக்குது? இப்போ ஒரு நியாயமான அரசாக இருந்திருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? சார் $30-40 கிடைக்குதா? அப்போ அந்த ரஷ்யன் ஆயிலை இந்தியாவில் விடுங்க சார், இந்தியாவில் கொடுத்து இந்தியாவுடைய ஃபியூல் ப்ரைஸை குறைங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒரு தனியார் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கிலே தான் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டு வருகிறது. க்ரூட் ஆயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை இதுதான். நம்ம we are paying artificially inflated prices. இதற்கு எப்பொழுது விடிவு காலம் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.